யாருக்கு? சாயப்பட்டறை முதலாளிகளுக்கு. காங்கேயம் தொகுதி என்பது நொய்யலாற்று விசக்கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட தொகுதி. ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த இழப்பீடும் வழங்கப்பட்டதில்லை. இழப்பீடு வழங்குவோம் என்ற கோரிக்கையை கூட தேர்தல் அறிக்கையில் வைக்க முடியாத அயோக்கிய கட்சிகளாக இருக்காங்க. தெரியாதா? நிக்கிற முதன்மை 2 கட்சிக்காரரும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், புதியவர்கள் அல்ல, பாதிப்பை நேரடியாக உணர்ந்தவர்கள். ஆனால் இவர்களே வைக்கவில்லை என்றால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? எனவே இதற்கான கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். அடுத்ததாக இங்க மரவபாளையத்தில் புதுசா ஒரு கனிம பிளாக் ஆய்வு இருக்குன்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்குது. அதே போல திருப்பூர் மாவட்டத்தில் கத்தப்புல்லாப்பட்டி பிளாக், இதெல்லாம் அரிய வகை கனிமங்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிற பகுதி. இந்த பகுதிகளில் 5 ஏக்கர் கல்குவாரிக்கு கருத்து கேட்பு கூட கேட்கிறாங்க. 12 ஏக்கராவுக்கு 5000 ஏக்கர் 50,000 ஏக்கர் குவாரிக்கு கருத்து கேட்பு கூட்டம் கிடையாது என்று ஒன்றிய அரசு அறிவித்து விட்டது. என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? நம்ம காலுக்கு கீழே என்ன இருக்குது என்பதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் 50 ஆண்டு காலம் இவர்கள் அனுப்பக்கூடிய விண்வெளியில் அனுப்பக்கூடிய சேட்டலைட் எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்குது. மதுரையில போராடணும், டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நிப்பாட்டணும். இன்னைக்கு பழனி மலையில் 1,00,000 ஏக்கரில் முருகர் கோவில், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முருக பக்தர்கள் இருப்பாங்க. ஆனா பழனி மலை வாழைப்பிடும் என்ற கனிமம் கண்டறிக்கப்பட்டு 1,00,000 ஏக்கர்ல பழனி ஒட்டக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது போன்ற வாழைப்பினம் சுரங்கத்திற்கு ஏலம் கட்ட ஏலத்தையும் ஒன்றிய அரசு அறிவித்திருப்பார். செய்தி தருமபுரி வாழைப்பினம் பிளாக் உட்பட கனிமங்கள் ஏல அறிவிப்பை அரசாங்கம் செய்துவிட்டது. பழனியில மட்டும் இன்னைக்கு நம்முடைய எதிர்ப்பு கடுமையா இருக்கிறதுனால செய்யல. நாளைக்கு நம்ம ஊர் மரபாளையத்திலும் இதே திருப்பூர் மாவட்டத்தில் இப்ப சொன்ன கத்துப்புல்லாப்பட்டி பிளாக்லையும் இது போன்ற அறிவிப்புகள் வர இருக்கிறது. வேதாந்தாவும் அதானியும் நம்முடைய பூமியை 3 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பிளக்கி இருக்கிறார்கள். இதை பத்தி ஏதாச்சும் கட்சிக்கார பேசணும். ஏலத்தை அறிவிச்சிட்டாங்க. வரக்கூடிய கட்சி என்ன பண்ணணும்? ஒன்னாவது ஆதரிக்கன்னு சொல்லணும், இல்லையா எதுக்குன்னு சொல்லணும். என்ன நேர்த்துட்டை நாமல நாம மட்டும்தான் போராடணுமா? வேலனை மட்டும்தான் போராடணுமா? ரவி மட்டும்தான் போராடணுமா? முகில் மட்டும்தான் போராடணுமா? இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் பேசாம எதையோ பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கை தலைமுறை சமூகம் அத்தனை நாசமாக்கின்ற வேலைகளை செய்து கொண்டு நான் சட்டி கொடுக்கிறேன், வரிச்சட்டி கொடுக்கிறேன், பெருச்ச கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேங்கிற கோரிக்கை வைக்கிறார் ஒழிய எதிர்கால தலைமுறை எப்படி வாழும் என்பதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறார்கள். அதை பேச வைக்க வேண்டிய கடமை நம்மை போன்ற மக்களுக்கு தான் உண்டு. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதையும் பார்த்ததில்லை. அமைச்சர் சக்கரவாணி ஊர்ல 1000 ஏக்கர் சிப்காட் திட்டத்தை 38 நாள்ல ரத்தின அறிக்கை வச்சோம். அதற்கு முதல் வழக்கு வாங்கியவன் நான். மதுரையில் 5000 ஏக்கர் பென்ஷன் குடும்ப திட்டத்தை தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டசபையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசு ரத்து செய்ய வைத்தவர்கள் தான். மக்கள் இயக்கங்கள் தான் நிலைமைகளை மாற்றி இருக்கிறது. எனவே நாம் இன்று கூடியிருப்பது என்பது ஏதோ நம்மூர் பிரச்சனை தான் பேசுறோம். ஆனால் நம்மூர் பிரச்சனை மட்டும் தனியாக இல்லை. இதோடு இத்தனையும் பின்னி பிணைந்திருக்கிறது. இன்னொன்றை கூட சேர்த்து கொண்டு சொல்ற கோரிக்கையில சிவன்மலையில் நடந்த கிரானைட் குவாரி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு எல்லோரும் சேர்ந்து அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாம தடுத்து நிறுத்தினோம். ஆனால் அந்த குவாரி திட்டத்தை அரசு கைவிடவில்லை. கிரானைட் குவாரி திட்டத்தை கைவிடல. அந்த இடத்துல மட்டும் என்ன சொன்ன சிவன்மலை சின்னமலைக்கு வடவர்த்தலையில மட்டும் 3000 பேருக்கு நிலம் கொடுத்திருக்காரு. அவர்கள் யாரும் வீடு கட்ட முடியாது இந்த திட்டம் ரத்து பண்ற வரைக்கும். ஆனா இதை பத்தி பேசுவாங்களா? பேச வேண்டும், பேச வைக்க வேண்டும். எனவே சிவன்மலையில் கிரானைட் குவாரி நிரந்தரமாக வராது என்ற உறுதிமொழி கொடுக்காத வேட்பாளர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று மக்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, வழக்கு ஆடு மாடு